இந்த பூன்ற விஷயத்தை இவ்வளோ நல்ல விஷயத்துலேருந்து ஜீரோலேருந்து எண்டு வரையும் கொண்டு போகிற ஒரு பூ, இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஏதோ கேஷுவலாக இதை பயன்படுத்துகிறாங்க. இது ஏன்னா அது ரோட்டுக்கு ஏன்னா நல்லா பாருங்கள், இயற்கையாக செய்கிற பொருள் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி ஷோரூமில் இருக்கும். இயற்கையாக நறுமணமாக தத்துரமாக ஒரு தெய்வத்துக்கு மேலே போடுறது, ஒரு அம்மனுக்கு மேலே போடுறது, ஒரு தர்காவில் போடுறது, அப்படிப்பட்ட பூ பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் விற்பாங்க. ஆனால் அதை வாங்கி நம்ம பெண்கள் எங்கே வைப்பாங்க? தலையில் வச்சுப்பாங்க. எங்கே ஆரம்பித்து எங்கே படித்து எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடியுது பாருங்கள். திருப்பி அது குப்பைக்கு போயிடும். திருப்பி அது கொஞ்சம் வாடிச்சுன்னா குப்பைக்கு போயிடும். ஸோ ஆனால் இதுதான் நம்ம மனுஷனோட தர்மம். ஆனால் தப்பு கிடையாது, வேறு வழி இல்லை. இது விற்கிறது இப்படி தான் விற்கிறாங்க. ஏன்னா எந்த ஸ்டோர்லையும் விற்கிறது கிடையாது. அது விற்கிற தருணம் அப்படி, அது வாங்குகிற அமைப்பு எப்படி. ஆனால் அது எப்படி வாங்கணும், எந்த டைம்லலாம் பூ வாங்கலாம், அது ஒன்று முக்கியம். எப்படி வைக்கிறோன்னு ஒன்று முக்கியம். அதை எப்படி தூக்கி டிஸ்போஸ் பண்ணுறோன்னு ஒன்று முக்கியம். முதல்ல பூவை வாங்குறது பார்த்திங்கன்னா, ஒன்று காலையில் பூ வாங்கணும், இல்லையா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் பூ வாங்கலாம்.